உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கலாத்தியர் 3:11, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்துடலாம். இயேசு மேலே நிறைய நம்பிக்கைகள் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லை? அந்த நம்பிக்கைகளை வச்சே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. என்னங்க, இயேசு ஒன்றுமே கொடுக்கல, காய போட்டாருங்க, ஒன்றுமே கொடுக்கல. நான் ஏமாந்துட்டேன் இல்லை, அப்படி சொல்லாதீங்க. பெற்றுக்கொள்வோம். இயேசுக்கிட்டேருந்து நான் பெற்றுக்கொள்வேன், அவர்கிட்டேருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, உங்கள் மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. நான் நிறையா பெற்றுக்கொள்வேன், இயேசுக்கிட்டேருந்து எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் விசுவாசம். அவர்கிட்டேருந்து நான் வாங்கிடுவேன், ஏசிக்கிட்டேருந்து வாங்கிடுவேன். அதுதான் விசுவாசம், வேறு ஒன்றும் இல்லை. விசுவாசம்னா அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த விசுவாசத்தை வச்சே பொழைச்சிக்கலாங்க. தேவன் மேலே உள்ள நம்பிக்கைகள் வச்சே பொழைச்சிக்கலாம். இந்த உலகத்தில் வாழணுன்னா ஏதோ ஒரு வேலை வேணும், ஏதோ ஒரு தொழில் வேணும், பிஸ்னஸ் வேணும்ல, ஏதோ ஒரு வருமானம் இருந்தால் தான் வாழ முடியும். ஆனால் கத்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு பணம் இல்லைனா கூட, பையில் பணம் இல்லைனா கூட கையில் விசுவாசம் இருந்தால் போதும், வாழ்ந்துடலாம். இந்த வசனம் அப்படி தாங்க சொல்லுது. விசுவாசம் ஒன்றே போதும், நீங்கள் நினச்சதை சாதிச்சிடலாம். தேவன் மேலே உள்ள நம்பிக்கை ஆழமாக அதை மனசில் பதிச்சு வச்சுக்கணும். நீங்கள் பெற்றுக்கொள்வோம், நான் தேவன்கிட்டேருந்து இதை பெற்றுக்கொள்வேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன், நான் எனக்கு வீடு நான் தேவன்கிட்டேருந்து நான் வாங்கிப்பேன், இந்த நகையை நான் வாங்கிப்பேன், வேலையை நான் வாங்கிப்பேன், தேவன்கிட்டேருந்து வாங்கிப்பேன் அப்படின்னு மனசில் ஆழமான எண்ணங்கள் இருக்கணும், நம்பிக்கைகள் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கங்க? இன்றைக்கி 21 இல்லை, 10 நாள் தான் இருக்குல்ல. 10 நாளுக்குரிய பணம் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் தானே வச்சுருப்பீங்க. ஆனால் விசுவாசத்துக்கு அளவே கிடையாது, கணக்கு வழக்கெலாம் கிடையாது. அள்ளி கொடுத்துட்றாரு விசுவாசத்தை. எவ்வளோ வேணால் விசுவாசித்துக்கோ, எவ்வளோ வேணால் நீ எவ்வளோ விசுவாசிக்கிறாயோ அந்த அளவு நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. கணக்கு வழக்கெலாம் பார்க்குறதே இல்லை. பணத்துக்கு தான் லிமிட்டு. ஒரு மாதத்துக்கு சேல்ரி அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, விசுவாசத்துக்கெலாம் அளவே கிடையாது. எதை வேணால் வாங்கிக்கலாம், எதை வேணால் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய நம்பிக்கைகள் வச்சு 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 என்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான் அப்படின்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியுமோ இயேசுவை, அவ்வளோ அவரை நம்புங்க, சரிங்களா? நீங்கள் மத்தேயு 17:20 எடுத்து படிச்சு பாருங்களேன். ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும், இந்த மலையை பார்த்து தள்ளிப்போ அப்படின்னா அது தள்ளி போயிடுமாங்க, தள்ளி நின்றுடுமா? என்னங்க ஒரு மனுஷனாங்க, என்னங்க கதை அடிக்கிறீங்களா? இல்லை, இயேசு சொன்னது தான் சொல்கிறேன். நீங்கள் கடுகு விதை அளவு கொஞ்சோண்டு, ரொம்ப 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 கொஞ்சோண்டு உள்ள உங்கள் மனசில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மலையை பார்த்து தள்ளி போனால் அது தள்ளி நின்றுடுமா? தேவைப்பட்டால் நீங்கள் மலையை பார்த்து தள்ளி நில்லு அப்படின்னா தள்ளி நின்றுடும், உங்களுக்கு வழி விட்டுடும் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டார். உங்களுடைய நம்பிக்கை அளவு அது கடுகளவு இருந்தாலே போதும். நீங்கள் உங்கள் வியாதியை பார்த்து தள்ளி போனால் அது தள்ளி போயிடும், உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ஓடி போனால் அது ஓடி போயிடும், கடனை பார்த்து தள்ளி போனால் அது தள்ளி போயிடும். வெறும் கடுகு விதை அளவு நம்பிக்கை இருந்தால் போதும் அப்படின்னு இயேசு தான் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களால் கூடாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. எல்லாமே விசுவாசத்தை வச்சு நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போது பணத்தை வச்சு நிம்மதியை வாங்க முடியாது, பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, பணத்தை வச்சு ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஆனால் இந்த விசுவாசம், நம்பிக்கைகளை வச்சு எல்லாமே வாங்கிக்கலாம். உங்கள் நம்பிக்கைகளை வச்சு நிம்மதி, ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதனால தான் தேவன் அந்த பணத்துக்கு 1 மாதம்தான் அந்த சேல்ரி கொடுக்குறாருல்ல. ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது, எவ்வளோ வேணால் கொடுத்துட்றாரு. விசுவாசித்து நீ என்கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு.
நிறைய நம்ப கற்றுக்கோங்க, நம்புங்க. ஏசு மேலே நிறைய நம்பிக்கைகள் வைங்க. எலியா கூட அப்படிதாங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட தேவனை தான் அவன் நோக்கி பார்த்தாங்க. ஒரே ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட தேவன்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறான். கேரித் ஆறு பக்கத்தில் போய் தங்கினானா, ஒரு வேளை சாப்பாடுக்காக தேவனை எதிர்பார்த்தானா, காகங்கள் வந்துச்சு. விடியற்காலையில் காகங்கள், ஒரு காக்கா வரல, காகங்கள் வந்துச்சு. நிறைய காகங்கள் வந்து அப்பங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. அப்புறம் இறைச்சி, அது சிக்கனா பீஃபா மட்டனா தெரியல, ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. அவன் சாப்பிட்டான். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், தேவனே ஜிபே பண்ணிவிடுங்க, இல்லைனா என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருங்க, மொத்தமாக கேஷாக கொடுத்துருங்க, எனக்கு பிடிச்ச ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், இதுக்காக நீங்கள் வந்து காக்காவெல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல. ஆனால் நம்ம எலியா, நான் பெற்றுக்கொள்வேன், ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் சாப்பாடு பெற்றுக்கொள்வேன், மாதிரி சாயங்காலத்துலேயும் நான் சாப்பாடு பெற்றுக்கொள்வேன் என்று நம்பினான். மொத்தமாக கொடுத்துருங்கன்னா அவன் அப்படி கேட்கவே இல்லை. எலியாவை பார்த்தீங்களா, அதான் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான், அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு அவனுக்கு. தேவன் அவனை நல்ல சாப்பாடு போட்டார், அவ்வளோதான். ஒவ்வொரு நேரமும் தேவன் என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளைங்க என்கிட்டேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் விசுவாசத்தை அதிகமாக ஏற்ற சொல்கிறாரு. உங்ககிட்ட பணம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் விசுவாசத்தை அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வேணால் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? நம்புங்க, நிறைய நம்புங்க. அவர் இதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவார், அதை கொடுத்துருவார். நான் பெற்றுக்கொள்ளுவேன், நேசுக்கிட்டேருந்து இதை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படி சொல்லுங்களேன். அப்படியே தேவன் வந்து உங்களுக்கு கொடுத்துடுவார். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியல தேவனை, இல்லை பார்த்தா இன்னும் அதிக நம்பிக்கைகள் வந்துடும், பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, உணர முடியும், நம்ம தேவனை நல்லா உணர முடியும். அதனால் நிறைய நம்பிக்கைகளை வளர்த்து நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்தால் நம்ம தேவனுடைய மகிமையை பார்ப்போம், அதிசயங்களை பார்ப்போம், அற்புதங்களை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கைகள் கொண்டே வாழ்ந்துடுவாங்க, அந்த நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டே பொழைச்சிப்பாங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய பெற்றுக்கொள்வாங்க, அதிகமாக அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும்ப்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மத்தியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.